நடிகை அமலா பால் எப்பவுமே சோஷியல் மீடியாவில் பயங்கர ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் அவங்க பையன் கூட இருக்கிற மாதிரியான சில ஃபோட்டோஸ் வந்து போட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நடிகை அமலா பால் தமிழ் மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சினிமா உலகில் ரொம்பவுமே கவனிக்கப்படக்கூடிய நடிகைகளில் ஒருத்தவங்களா இருந்தாங்க. தமிழ் சினிமால சிந்து சமவெளி அப்படின்ற ஒரு படத்து மூலமா தான் அறிமுகமானாங்க. இந்த படம் அந்த அளவுக்கு ஓடல அப்படின்னாலும் இவங்களுடைய நடிப்பு அந்த படத்துல ரொம்பவுமே கவனிக்கத்தக்க வகையில இருந்துச்சு. அவங்களுடைய நடிப்பே பாத்தீங்கன்னா முன்னணி ஹீரோக்கள்கிட்ட இணைஞ்சு நடிக்கிறதுக்குரிய வாய்ப்பை அவங்களுக்கு பெற்றுக் கொடுத்துச்சு. இவங்க கேரளாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொன்னாலும் தமிழ் படங்கள்ல நடிச்சதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குன்னு ஒரு பேரே வர ஆரம்பிச்சிச்சு. அதுலயும் மைனா படத்துல இவங்க நடிச்சதுக்கு அப்புறம் இவங்களுக்கு நிறைய விருதுகள் கூட கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் டைரக்டர் AL விஜயோடைய தலைவா, அப்புறம் தெய்வ திருமகள் இந்த படங்கள்லயும் நடிச்சிருந்தாங்க. தலைவா படத்துல நடிச்சிட்டு இருக்கும் போதே AL விஜய் அவர்கள் கூட காதல் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க. சில ஆண்டுகள் ஒன்னா வாழ்ந்து அதுக்கப்புறம் விவாகரத்து பெற்று 2 பேரும் பிரிஞ்சாங்க. இவங்க பிரியும் போது இவங்களுக்கு குழந்தைகள் இல்ல. இவங்க விவாகரத்து ஆனதுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா சினிமால நடிச்சிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அவங்க நடிச்சிருக்கக்கூடிய நிறைய படங்கள்ல ரொம்ப அற்புதமான நடிப்பு வெளிப்படுத்தி இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2003ஆவது வருஷம் தேசாய் அப்படின்ற தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டையே வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய திருமணம் காதல் திருமணம்னு சொன்னாங்க. இவங்க கல்யாணத்துக்கு முன்னாடில இருந்தே நிறைய அவுட்டிங் போய் அங்க எடுத்திருக்கக்கூடிய போட்டோஸ் எல்லாத்தையுமே அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜ்ல போஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இந்த நிலையில போன வருஷம் ஜூன் மாசம் இவங்களுக்கு அழகான ஒரு ஆண் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தைக்கு இலாய் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. இந்த பேரோட அர்த்தம் என்னன்னா சொர்க்கம்னு சொல்றாங்க. இவங்க திருமணத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்து அந்த ஃபோட்டோஸை வந்து தன்னுடைய சோஷியல் மீடியா பேஜில் போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தன்னுடைய மகனான இலாய் கூட சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸை இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்தா தன்னுடைய குழந்தைய நிற்க வச்சு அந்த குழந்தைக்கு நடக்க கற்றுக் கொடுக்குற மாதிரியே தெரியுது. இப்போ அந்த குழந்தைக்கு 9 மாதம் ஆகுது. அந்த குழந்தையும் அழகாக நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த ஃபோட்டோஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்குது. எல்லாரும் அந்த குழந்தைக்கும் சரி அமலா பாலுக்கும் சரி வாழ்த்துக்களை சொல்லி வந்துட்டு இருக்காங்க.